நமச்சிவாய நமக. தாயே விரேக்கா அண்ணா அழைத்த காரணம் தெரிவிக்க வேண்டும் அம்மா. யாரோ ஒரு பெண்ணானவள் அழுது புலம்பிக் கொண்டு வருகிறாள். சரி, தவம்பையை கலைந்து விடும் போல இருக்கின்றது. அண்ணவளை யார் என்று பார்த்து இந்த கானகத்தை விட்டு விரட்டி விட்டு வாருங்கள். இதோ சென்று பார்த்து விட்டு வருகின்றேன். போய் வாருங்கள். பார்க்கின்றேன். அண்ணா அருகில் நெருங்க முடியவில்லை, அக்கிலி சுழலாக வீசுகின்றது. அப்படியா? தவமே குறைந்தாலும் பரவாயில்லை, தாங்களே இறங்கி பாருங்கள் அம்மா. அப்படி ஆகட்டும் அண்ணா, ஆகட்டும் அம்மா. சென்று வாருங்கள். ஓ நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. ஓ பாலண்ணா. ஓ நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. தாயே, தாங்கள் யார்? எந்த நாட்டைச் சேர்ந்தவள்? இந்த வீரமலை கானகத்தில் அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பி வர காரணம் என்று கேட்கின்றீர்கள். உண்மைதானமா? எனது நாடு ஆனாடு கோநாடு, அழகு பெண்ணு வளநாடு, நெல்லி வளநாடு, நீ சொல்ந்த கோநாடு. சரி. தாயார் தாமிரவனாட்சிக்கும் தகப்பனார் குன்னோடு எனக்கு மகளாக பிறந்த தங்கை என்னுடைய பெயர். அப்படியா? எனது அண்ணன்மார்கள் அனைவருமே மேநாட்டு காலிபடிகள் படையெடுத்து வந்து போரொலி மணிந்து விட்டார்கள். சரி. அதற்காக இந்த வீரமலை கானகத்தில் அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பி வந்தேன் அம்மா. அம்மா, எந்த இடத்தில் மனிதிக்கிறார்கள் தாயே? உன்னுடைய அண்ணன்மார்களும் மேநாட்டு படைகள் மீது படையெடுத்து அவர்களை வெள்ளரி பஞ்சுகள் போல் வெட்டிய காரணத்தினால் இந்த வீரமலைக்கும் வையமலைக்கும் எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளமாக பின்ன குமிழ்களாக காணப்படுகின்றது. அப்படியா? அவருடைய அங்க அடையாளங்களை தெரிவித்தால் அண்ணன்மார்கள் எங்கிருந்தாலும் சிறுவனுக்கு நான் அடையாளம் காட்டுகிறேன். என்னமா சொன்னீர்கள்? ஆமா. வீரமலைக்கும் ஐயமலைக்கும் ஒரே பிணக்குள்ளாக இரத்த விழாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே அண்ணன்மார்கள் யாரோட அடையாளம் காண்பேன்? அண்ணன்மாரோட அடையாளங்களை தனித்தனியாக சொன்னால் பார்த்து வருகிறேன் என்று சொல்கிறீர்கள். ஆமா அம்மா. சொல்கிறேன் தாயே. ஆகட்டும் அம்மா. என்ன சொல்ல போறேனேடி தாயே? என்ன சொல்ல போறேன் அடி தாயே? தலை வீடு படுக்கி என் தலை வீதி படுக்கி அப்படியா? அவர்கள் எந்த இடத்தில் மடிந்திருந்தாலும் அஞ்சு வித்த செல்லடி இடையில் அணிந்திருப்பார். மீசை முறைக்கழுகன் மின்கோபக்காரன் அண்ணன்மார்கள். அப்படியாம்மா? அவர்கள் எந்த இடத்தில் மாண்டிருந்தாலும் மாண்டாலும் எங்க சின்ன தாயே
அன்னன்மார்கள் செத்த இடத்திலே செவ்வரளி பூத்திருக்கும், ஆண்ட இடத்திலே மல்லிகை பூத்திருக்கும். சரி, பட்டு படுகளம் சேர்ந்த இடத்திலே பட்ட மரங்கள் எல்லாம் தலை தோங்கி நிற்கும். அப்படியா? அது மட்டுமல்லாமல் எனது அண்ணன்மார்கள் எந்த இடத்தில் மாண்டிருந்தாலும் அம்மா மாண்டாலும் எங்க சின்ன மண்ணில் வீழ மாட்டாராயே. அவர்கள் மண்டியிட்ட பாவைவா அம்மா. அவர்கள் மன்மதனை போல் இருப்பாரம்மா. அவர்களே மேற்கு முகமாக நோக்கி அவர்கள் வீட்டிருப்பார்கள் அண்ணன்மார்களே. அவர்கள் வீட்டிருப்பார்கள் அண்ணன்மார்களே. தாயே பெரியக்கா, அம்மா, மாண்டாலும் எனது அண்ணன்மார்கள் இந்த மண்ணிலே சாய மாட்டார்கள். மண்டியிட்ட பாவனையால் மன்மதனை போல மேற்கு முகமாக நோக்கித்தான் வைத்திருப்பார்கள். ஆகட்டும் அன்று அம்மா. வளர்ந்த செந்தாமரை புஷ்பம் எப்படி அகமங்கிருக்குமோ அதை போல் இருப்பார்கள் தாயே. அவர்தான் எனது அண்ணன்மார்கள் எந்த இடத்தில் வடிக்கிறார்கள் அம்மா. அம்மா, நீ சொன்னாங்க அடையாளங்க வைத்து பார்க்கிறது வாயிலே இங்கே காணவில்லை. காணவில்லையா? என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். எங்கிருந்தாலும் மன்னவர்களை நான் உயிரெழுப்பி தருகிறேன் அம்மா. அப்படி ஆகட்டும், வாருங்கள் சென்று வருவோம் அம்மா. ஆகட்டும் அம்மா. சென்று வருவோம். எழுந்து வருவாய் அம்மா. உன்னுடைய அண்ணன்மார்களை நான் உயிரெழுப்பி தருகிறேன். ஆனால் எப்படி எழுப்ப வேண்டும் என்றால் அவர்கள் மாண்டு மடிந்திருக்கக்கூடிய இடத்துக்கு முன்பாக இருவரும் ஹோமம் வளர்த்த வேண்டும். அப்படியா? புகையாகப்பட்டது தெய்வலோகம் சென்று தேவர்கள் இந்த பூலோகம் வந்தால் தான் அண்ணன்மார்களை உயிரிழப்பி தர முடியும். இப்பொழுது இருவரும் சேர்ந்து ஹோமம் வளர்த்துவோம். என்னமா சொல்றீர்கள்? அண்ணமாருடைய பட்ட படுகளத்திற்கு முன்பதாக ஓமம் இருக்க வேண்டும். அந்த தேவர்கள் வந்தால் தான் முடியும், இல்லை என்றால் முடியாது என்று சொல்கிறீர்களா? உண்மைதான் அம்மா. அப்படியாக இருந்தால் இருவரும் சேர்ந்து ஓமம் எழுப்பன் தாயே. ஆகட்டும் தாயே. ஓமம் வளர்த்திடவே, ஓமம் வளர்த்திடவே, சாந்தி கொண்டாகவே செய்திடவே, ஓம சாந்தி கொண்டாகவே செய்திடவே, விண்ணுலக புகை எழும்ப, விண்ணுலக புகை எழும்பு, மேலகத்து தேவரெல்லாம் கண்டு மகிழ, அந்த மேலோகத்து தேவரெல்லாம் கண்டு மகிழ, சோமன் அறியாமே, சோமாரியாமே, மேலகத்து தேவரெல்லாம் உலகமர. ரங்க தேவாதி தேவர்களே, ஆதி பெரிய காண்டி கோடான கோடி வணக்கங்கள். மங்களமாக வாழ்ந்திருப்பாய். ஆனால் இந்த வீரப்பூர் மண்ணிலே பொன்னர் சங்கர் அத்தமலையத்தான் வீரவாக சாம்புக பட்டுப்படைகளை சேர்ந்துவிட்ட காரணத்தினால் சரி, அன்னவர்களை உயிரிழப்பி தர வேண்டும் என்று சொல்லி தங்களை வரவழைத்திருக்கிறேன். தாங்கள் தான் அன்னவர்களை உயிரிழப்பி தர வேண்டும். பெரியக்கா, மாண்டவர்கள் விளைத்தால் மானிடம் கொள்ளாது, சரி, செத்தவர்கள் விளைத்தால் சீமை கொள்ளாது. அப்படியா? அப்படி இருக்கும்போது எப்படி உயிரை எழுப்பி தருவது? அப்படி என்றால் நான் கொடுத்த வாக்கு என்னாவது? உன்னுடைய 3 நாளைக்கு உன் வாக்குப்படி சரி. உயிரெழுப்பி தருகின்றோம். ஆகட்டும். ஏனென்றால் தங்களுடைய கரகத்தை தேர்த்து தெளித்து திரு பெரும்பால் தட்டி எழுப்பினால் அண்ணா என்றால் முன்னாடி எழுந்து வருவார்கள். அப்படி ஆகட்டும். அம்மா தங்கமே, தேவர்கள் சொன்ன பிரகாரம் உன்னுடைய அண்ணன்மார்களை உயிரிழப்புவாய். நாங்கள் அனைவருமே ஓரமாக ஒளிந்து கொண்டிருக்கிறோம். கோபத்தோடு இறந்தவர்கள் கோபத்தோடு எழுவார்கள். எங்களை பார்த்தவுடனே மேநாட்டு படைகள் என்று சொல்லி எங்களை வெட்டுவதற்காக வருவார்கள். உயிர் எழுப்பிவிட்டு அதன் பிறகு என்னை வரவழைப்பாயம்மா தங்கமே. சாமி, என்ன சொல்கிறீர்கள்? அண்ணமாருடைய பட்டை காயங்களை பெறுவதற்காக செப்பூசியம் இருந்தார்களே, காயத்தை தைத்து கரக தீர்த்தத்தை தெளித்து அண்ணா என் எழுப்பினால் எழுந்து விடான்னு சொல்கிறீர்கள். அப்படி எழுப்புகிறேன். தாங்கள் அனைவருமே மறைவாக இருக்க வேண்டும். பட்டினி விட்டு தேவர் பரமனை மறைந்த போது கட்டண கணசங்கர் காயத்தை பொறிந்து நன்றாய், கரக தீர்த்தத்தை தெளித்து நன்றாய், தங்கையும் அறிந்து நின்றே. எப்படி வந்தயமா? எப்படி வந்தயமா? வெள்ளாமல் எப்படி வந்தயமா? எப்படி வந்தயமா? எப்படி வந்தயமா? கள்ளமுள்ள செடி காணாக தண்ணீரை எப்படி வந்தயமா? வெள்ளாமல் எப்படி வந்தயமா? தங்கமே, இந்த கல்லும் முள்ளும் தக்கும் கானகத்திலே எப்படி தாயே வந்தாயம்மா? அண்ணா, இந்த வீரமலை கானகத்தில் எப்படி வந்தாய், எவ்வாறு வந்தாய் என்று கேட்கிறீர்கள். நான் எத்தனை எடுத்துரைத்து வரும் தாங்கள் கையிலாமல் அனைவரையுமே படையெடுத்து வந்து இந்த வீரமலை கானகத்தில் பட்டு படையும் சேர்ந்து விட்டீர்கள்.
மதனிமார்களை வரழைத்தேன். அவள் தாங்கள் செய்த குடிமைகளை சொல்லிவிட்டு வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வர முடியாது என்று சொன்ன காரணத்திற்காக இருவளையும் அரக்கு மாளிகையில் தீயந்தெல்லமா வைத்திருத்துவிட்டு அவள் அங்கத்தை பொறுக்கி கங்கையில் கரைத்துவிட்டு தாங்கள் செய்ய வேண்டிய ஈமச்சடல் அனைத்துமே செய்து முடித்துவிட்டு பெண்ணுக்கு பெண் துணையாக மாரியம்மனை கரகமாக செய்து இந்த வீரபலி கானகத்தில் விளிம்பு வந்தேன். அப்பொழுது இந்த வீரபலி உச்சியில் ஆதிபரிய கால் 92 கம்பத்தை நாட்டி தவம் புரிந்து கொண்டது. நான் அழுது வர சச்சமால் சேவல் கேட்டு பெரிய கால் தவத்தை விட்டு கீழறங்கி வந்து தாங்கள் யார் என்று கேட்டது. நமது வரலாற்றை எடுத்துரைத்தேன். அதற்கு பிறகு தாயை பெரிய கால் நானும் இந்த நெல்லிமாட்டுக்கோட்டில் பத்தினி பெண்ணாக இருப்பது உண்மை என்றார். எனது அண்ணன்மாரில் 3.25 நாளையாவது உயிரோடு காண வேண்டும் என்று சொன்னேன். அதுக்கு பெரிய கால் சொன்னது, உனது அண்ணன்மாரில் உயிரிழப்ப வேண்டும் என்றால் என்னால் முடியாது, ஓமம் வளர்க்க வேண்டும். அந்த 33 தேவர்களும் 47 நரசிம்மார்கள் வாழ்ந்தால் தான் முடியும், இல்லை என்றால் முடியாது என்று சொல்லிவிட்டது. நானும் பெரிய காலின் ஓமம் வளர்த்தோம். தேவர்கள் உதவியால் தாங்கள் அனைவருமே உயிர் பெற்றிருக்கிறீர்கள். இதோ பெரிய எங்களை மன்னித்து வேண்டும் அம்மா. பொன்னாண்டவா சென்னாண்டவா ஆ, கவிடறியாத காரால வம்சத்தில் பிறந்தவர்களே, ஆமா, இந்த மண்ணுலகம் இருக்கும் வரை உங்களுடைய பேரும் புகழ் நிலைத்திருக்கும். ஆகட்டும். வாழ்க பல்லாண்டு. பொன்னாண்டவா, நீங்கள் அனைவருமே எங்க இருக்க வேண்டுமானால் எங்க இருக்க வேண்டும்? வீரமாக போர் புரிந்த இடத்திற்கு சரி. வீரப்போர் என்ற பெயர் நாமத்தை இட்டு வருடம் ஒருமுறை சிவந்தாற்று என்று கொடியேற்று விழா நடந்து 8ஆம் நாள் சதய நட்சத்திரத்திலே உங்களுக்கு திருவிழா நடைபெறும். அந்த நேரத்திலே இந்த தமிழக மக்கள் உங்களுடைய மண்ணுக்கு வந்து அவர்கள் என்ன வரங்களை கேட்கின்றார்களோ அந்த வரங்களாகப்பட்டது இந்த வீரப்போர் மண்ணை அள்ளி கொடுத்தாலே வரங்கள் பழிப்பதற்காக தேவர்கள் மும்மூர்த்திகள் அனைவரும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டும். அப்படியா தங்கமை, நீயோ மதனிமார்கள் அரக்க திருமார்களை வைத்து தீயின் தனலமாக மூட்டிவிட்ட காரணத்தினால் உமக்கும் தெய்வலோகத்தில் இடமில்லாமல் தாங்களுக்கு அண்ணன்மார்களோடு நீங்களும் இருக்க வேண்டும். தாங்களுக்காவது இடம் இருக்கிறதா? நீங்கள் கெட்டதும் இல்லாமல் என்னையும் கெடுத்து விட்டீர்கள். என்னமா சொல்றீர்கள்? ஏனென்றால் 3.25 நாளிகை இருக்கும் பொழுது என்னுடைய தவத்தை நீ கலைத்து விட்டாய். ஆகையினால் எமக்கும் தெய்வலோகத்தில் இடம் கிடையாது. தாங்களுக்கு இல்லையா? அதனால் நாம் அனைவருமே இந்த மண்ணிலே கலியுக தெய்வமாக இருக்க வேண்டும். அப்படியா? இந்த மண்ணை தொட்டு யார் என்ன வரத்தை கேட்டாலும் சரி, புத்திர பாக்கியம் இல்லை என்றால் புத்திர பாக்கியம், கல்வி செல்வம் இல்லை என்றால் கல்வி செல்வம், தொழில் வளம் இல்லை என்றால் தொழில் வளம், அனைத்து வரங்களை கொடுக்க வேண்டும். அந்த செங்கழுத்து மண்ணிலே அமர்ந்திருக்கக்கூடிய மந்திரம் படைத்த மகாமனுடைய பெயரை சொன்னாலே அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏவல் பிள்ளை சூனியம் காத்து கருப்பு என்று சொல்லப்பட்ட நோய் நொடிகள் அத்தனையும் நீங்க வேண்டும். இப்படி அவர்கள் கேட்கக்கூடிய வரங்களை நாம் அறிந்து வரங்களை கொடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் பொன்னர் சங்கர் என்ற பெயர் நாமத்தோடு இருக்க வேண்டும். யார் என்ன வரத்தை கேட்கிறார்கள் என்பதை நாமே சென்றறிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாகனத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன். வாகனத்தில் ஏறி சென்று வரங்களை அறிய வேண்டும். பொன்னாண்டவா சின்னாண்டவா, அப்படியாகட்டும். தேர் நடக்க பெரிய காண்டி தேவர் படைகள் சூழவே, தேர் நடக்க பெரிய காண்டி தெய்வ படைகள் சூழவே, பொய்க்குதிரை மேல் ஏறவே, போர் புரிந்த பொன்னர் சங்கர் பொய்க்குதிரை மேல் ஏறினார். யானை மகனை ஏறவே, அத்த வில்லம் ஐத்துனாறு யானை வாகனம் ஏறவே, அடித்த வீரமாக காளை மகனை ஏறவே, அதிகள் அடிக்க வீரமோகன் காளை மகனம் ஏறவே, பத்தினியா நல்ல தங்கள் முத்து பல்லக்கில் ஏறவே, பத்தினியா நல்ல தங்கால் முத்து பல்லக்கு ஏறவே, பெரிய காண்டி தேவர் படைகள் சூழவே, தேர் நடக்க பெரிய காண்டி தெய்வ படைகள் சூழவே, தெய்வ படைகள் சூழவே. ஏழை வெறும் வந்து பெரிய காண்டி இடம் வந்து வீதி வாங்கிட்டு போங்க.